வந்து இதோட ஸ்ப்ரேல வந்து வடிக்கிட்டு போகலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து அனிதா வந்து சொல்லித்தர நான் வந்து வெள்ளைக்காய் இது மஞ்சள் காய்வா கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் காய் போட்டுருவாங்க. ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அம்மான கிச்சனுக்கு வந்து நிற்கிறோம். அது மெயின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு சமையல் ஒன்றுமே இல்லை. அதாவது தங்கச்சிக்கு வந்து இரவு வந்து ஒரு ஓர்டர் ஒன்று வந்திருக்கு. நம்ம அதாவது 2 கேக் வந்து செய்யணும்னு சொன்னது. ஆனால் இன்றைக்கு வந்து கேக் வந்து இப்போ இங்கால பக்கம் என்ன ஸ்ரீலங்கா பக்கம் வந்து பொதுவாக வந்து இரவில் வந்து கேக் வெட்டுற வளமை, பிறகு வந்து மதியத்தில் வந்து கேக் வெட்டுறது வந்து வளமை, பின்னரங்களில் வந்து கேக் கட் பண்ணுறது வந்து வளமை. அப்படி இருக்க வந்து இப்போ இரவு வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு ஒரு 7 மணி போல் அப்படி செஞ்சால் தான் ஓகேயா இருக்குமே. நம்ம செஞ்சால் அவங்க 12 மணிக்கு வந்து நாங்கள் ஒரு 10 மணி 11 மணிக்கெல்லாம் வந்து வேண்டி கொண்டு போவினோம். அப்போ அதுக்காக வந்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா கேக்கையும் வந்து செய்து அதே சமயம் வந்து டவுனில் போய் அந்த ஸ்ப்ரே மற்றது அந்த எழுத்து அதெல்லாம் வாங்கினா தானே நம்ம அதெல்லாம் வந்து வாங்கி எல்லாம் கிடக்குது. அப்போ நாங்கள் ஒரே சவா வந்து கொடுத்தா அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் டைம் வந்து பிரச்சனை இல்லை. ஒரு சவா வந்து கேக்கோட வந்து ஒரு கடை மாதிரி வந்து கேக்கோடைய வந்து இதோட ஸ்ப்ரேல வந்து வடிக்கிட்டு போகலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து அனிதா வந்து சொல்லித்தர நான் வந்து ஃபுல்லாக வந்து கேக் செய்ய போகிறேன். நான் தான் வந்து கேக் வந்து செய்ய போகிறேன். வடிவம் வந்து என்ன நம்பி ஒரு ஆர்டர் வந்து தரலாம், கண்டிப்பாக வந்து என்ன நம்பி தரலாம். அவள் இந்தியான் கேக்கை பார்த்துட்டு நீங்களே வந்து யோசிப்பீங்க என்னோட அப்படி ஒரு கேக் ஒன்று வர போகிறோம். தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பேர் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சேர்ந்து செய்யறதுக்கு இன்னும் ஒருத்தர் வந்து ரெடியாக நிற்கிறார். ஓ வாங்க வாங்க கிட்ட வாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேட்கக்கூடாத வழியா இப்பொழுது வந்து வடிவா நக்கி நக்கி சுட்டி கொண்டு வடிவா வந்துருக்கேன். ஓ எப்படிலாம் சாப்பிட்டீங்க வடிவா சாப்பிடுங்க. எல்லாரும் நான் தனியா சாப்பிட மாட்டேன். அம்மாங்க சரி ஓகே. அந்த வகையில பாத்தீங்கன்னா நாங்க தேவையான இதே காட்டுவோமே நம்ம. சரி கேக் அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிஷின் எடுத்துக்கிட்டோம். வேணும் சொல்லு. நான் டுகா போறோம். நான் ஆர்டர் கேக்கோ. ஓகேங்க. நாங்க சாப்பிடுறோம்னே வெச்சீங்களோ. இவரே சொன்னாங்க அந்த ப்ரோனி அந்த கேக் வந்து இப்போ அரவாசி பேர் மாதிரி அதுல வேற நம்பி இருக்கலாம். சரி இப்போ தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பார்ப்போம். கிட்ட கொண்டு நாங்கள் இருக்கோம். 1/4 கிலோ மாவு வண்டி வச்சுக்கிறோம். அடுத்தது 1/4 கிலோ சீனி. ஒரு முட்டை வந்து நிறைய இருக்குது எனக்கு தெரியும். 100 கிராம். 100 கிராம். மற்றது முட்டையில் வந்து ஒரு 2 கிட்ட பூவுமே நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் 2 கிடைக்குது. மற்றது இது என்னென்று எனக்கு தெரியல. இப்போ கலரிங்கெல்லாம் நிறையவே இருக்குது. மாதிரி வந்து ஒன்று சொல்லியா மாயிலிங்க வேணுமா வெள்ள இது மாதிரி சொசைட்டி மாதிரி. ஓகே அப்படி இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. நான் படிவா எனக்கு தெரியல அளவுகள் வந்து என்ன மாதிரி தெரியும். ஓ புள்ளா செய்யறது காட்டத்தானே வரும். இப்போ நான் தானே வந்து கேக் செய்ய போகிறேன். சரி அனிதா வந்தோட ரோமே பார்த்தீங்கன்னா இப்போ 4 மஞ்சள் கரு வந்து புரிம்பா எடுத்துக்கிடாங்க. இங்கே வந்து மற்ற இதை எடுத்துக்கிடாங்க. இங்கே வெள்ளைக்கரு என்னங்க வெண்ணிலா எசன்ஸ். இதே வந்து என்ன மிஷினால் அடிக்கணுமா? இல்லை இது கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிடாதா? பொரிச்சணும் தர இங்கே வருவா. அப்பமா கிடையாது. நாலு முட்டை 4 முட்டை. இங்கே பார்த்தீங்கன்னா இது வெள்ளைக்கரு. என்ன செய்யணும்? வெள்ளைக்கரு எடுக்கணுமா? சீனி போட்டு வெள்ளை நுட்டை மாதிரி வேறு வா. இங்கே எப்படி
ஏன்னு மாறிக்கல சுகர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு அடிக்கணும். இங்கே வேறு மஞ்சக்கரு வந்து தனியாக இப்போ நாங்கள் எடுத்து வச்சு அடித்தா உடனே அடிபட்டுரும் மல்லக்கரு ஈஸியாக. அதனால தான் தனியாக அடிக்காது, சேர்த்தும் அடிக்கலாம். நான் செய்வோம் நம்ம தான் செய்ய தரேன் அவனை இந்த ஓடர் கேக் இல்லை நாளை இப்போ நான் கேக் இரும்பு மாதிரி வந்து கேக் இல்லை அடிச்சோட பார்ப்போமா. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேக் வந்து அடிக்க போகிறேன். இது வந்து வெள்ளைக்காய், இது மஞ்சள் கருவா, கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் கரு போட்டுறதா மாறி பிரபகம் அடித்தா கேக் வந்து உதவாமல் போயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேக் வந்து விடும். 3 முட்டையில பார்த்தியோ என்ன மாதிரி வந்துட்டு வெள்ளை 4 முட்டையில். தானே அசிலேட்டரை கொடுக்குறாரு அசிலேட்டரை. ஓகே வேறு இனிமேல் என்ன செய்யணும்? இனி மா போடணும். அதுக்குள்ளே போடுறதோ போடணும் இல்லை சொக்கோ பவுடர் எல்லாம் போட்டு பேக்கிங் சோடாலாம் போட்டு தான் தந்துடும். சரியா சரி நான் செய்தோட பார்ப்போமா. சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கிங் பவுடர் போடணும் என்ன? இல்லை பேக்கிங் பவுடர்ன்ட்டு சொல்கிறேன். இது என்ன கொக்கோ பவுடர். மற்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வேணும் தான் பேக்கிங் பவுடரும். பேக்கிங் பவுடர் இது கொஞ்சம் பொங்கி வாரக்கு தானே வைக்கிறேன். கரண்டியில் சின்ன இது கொஞ்சம் பவுடர். இது கூட போட்டால் என்ன செய்ய மாட்டேன்? கூட போட்டால் கேக் அப்படியே பொங்கி அப்படியே வெடிச்சு ஆச்சே என்னய்யா இது வந்துருக்கா. மிஸ் பண்ணணுமா மிஸ் பண்ணி போட்டு இதுக்குள்ளே போடுறது முட்டைக்குள்ளே. இதுக்குள்ள போட்டு அடிக்கிறீங்களா கை இதால் கரண்டியால்? ஏன் அடிக்கலாம், பொங்கி வரும் கேக் நல்லா. உடைய கலர் மாறிக்கணும் வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இது பொட்டி வந்து மாறி பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ போய் டவுனுக்கு போகணும் திடீர்னு என்ன வீடியோ அரவாசை நிப்பாடி போட்டு தான் போக போகிறோம். கேக்கு இன்றைக்கு செய்கிறதுக்கு ஆட்டையில் அது டவுனுக்கு போன நேரம் சொல்லுமில்ல கொஞ்சம் பெறாது ஐயா. இது நீங்களே சொல்லி கூட்டிட்டு வந்து நீங்கள் சரியான ப்ரோனி வந்து ஒளிம்பி வந்தன கடையில் இருக்கு ரைட். இதை வந்து இந்த வட்டில் இதுக்குள்ளே இந்த புட்டை இதுக்குள்ளே போடுறோம். ஏன்னா இது வந்து மிஷினாக அடிக்கிற இல்லையா? இன்னொரு சொப்டாக வேறு இந்த முட்டை தான் நல்லா சொப்டாக ஆக்குறது என்ன கேக்கு. அது மாதிரி கையால் அடித்தா அப்படி வந்திருக்கு அதுன்னு. இந்த கொக்கோ பவுடரா இன்னொரு வாசமாக கட்டாவிலே. இது என்ன கலர் கேக்கா இது? இது ஊருக்கா அந்த ஓடர் என்ன? இப்படித்தான் எல்லாம் மட்டும் செய்யணும் பாருங்க. இந்த மெத்தட்டை பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக
போட்டு போட்டு. ஆனால் பார்த்தா ஆக்கள் பார்த்தா செய்து பழகிருக்கணும் தெரியுமா? அப்படி நாங்கள் செய்முறை வந்து நார்மலாக வந்து காட்டுறோம் எல்லாருக்கும். கொஞ்சம் விடும் என்ன விட போறீங்களே? ஓகே, இப்போ தட்டுக்க வந்து போட போகிறாங்க தான் பாருங்கவா. எப்படி இன்னொரு சொப்டாண்டு பாருங்க. ஒரு லெவலில் இருக்கு, வாசமாக இருக்குண்ணே. அதில் கொக்கோ அந்த கொக்கோண்ட இது வாசம், கொக்கோ பவுடர். இது அப்படியே நாங்கள் அவனுக்கு கொண்டு வைக்க போகிறோம். அவனுக்கு வச்சோன்னே எப்படி இருக்குமே அவனு சார், எப்படி இருக்கு மீன் சார்? கேக் மாதிரி தான் இருக்குமே. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் அவனுக்கு வைக்கணும் மாதிரி தான் அவனுக்கு வைக்க பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் ஆக மாட்டேன்? அரை மணி நேரம். இது வந்து அரை மணி நேரம் தேவையில்லை, ஒரு அப்படி பொங்கிடும். 150 பாசி. கொண்டு வரட்டுமா? ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ஐசிங் வந்து அடிக்கிறாங்க. என்ன ஐசிங் ஆண்டா? கொஞ்சம் டைட்டாக இருக்கு. இது முட்டை வர்றதா இல்லைண்ணா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காமாத்தியாக தான் இருக்குது. பறக்குது. முடிஞ்சதோ? ஒரு இடத்துல இருக்காங்க வளர்க்கி கொண்டு. ஓ மீன அட்டிச்சல பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா கேக் வந்து அந்த ஐஸ்கிரீம் மாதிரி வந்துட்டுதுண்ணே. அமர்த்தி காட்டும் காணிச்சாரு. சொப்டாக பார்ப்போம். சொப்ட்டு வாவ், இது எப்படி இருக்குன்னு. இதுக்கு இனிமேல் நாங்கள் ஐசிங் போடணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுனுக்கு வந்து நாங்கள் போக போகிறோம். என்ன அடுத்த வந்து ஐசிங் போட மாட்டோம். நாங்கள் டவுனுக்கு வர பண்ண போயிட்டு வருவோம். ஓ, ஐசிங் நீங்கள் போட்டது நம்ம பார்த்துருப்பீங்களான்னு நாங்கள் இப்போ காட்டுவோமா? ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ஐசிங் வந்து போட்டு வச்சுங்க வேணுமா? சொன்னா நாங்கள் வடிவில் இருப்பேன். வேறு லெவலில் இருக்குங்க வேணுமா அப்படின்ட்டு. அந்த கலருக்கு வந்து லைட் அடித்தாலும் வந்து கலர் காட்டாது. இதுக்கெல்லாம் வந்து ஐசிங்கெல்லாம் கிடக்குது. எடுத்து போட்டு வந்து செய்யப்படும். இதோ ஆனால் இது நல்லா கிடக்கு. இந்த கலர்னு அப்படியே தாங்க. ஐசிங்கை வந்து நீட்டாக பொலிசிங் பண்ணி எடுத்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த பொட்டி தான் வந்து போய் நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் கடையில் போயிட்டு அவனுக்கு போய் ஃபுல்லாக வந்து ஐசிங் வந்து ஃபுல்லாக மூடணும். மூடினா தான் கேக்குன்ற ஒரு இது தெரியும். அமைப்புனா வேணும் சார். இதில் வந்து ஹார்ட் ஷேப்லேயும் இருக்குது கேக் வந்து. எல்லோரும் வந்து கூடுதலாக அந்த வட்டம் தான் விரும்புகிற வேணும். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ சாக்லேட் வந்து ஊற்றியாச்சு பாருங்க. ஃபுல்லாக பிரட்டணும் மாதிரிதா நேரம் போகுது. வீடியோ வந்து எடுக்கணும், முடிக்கணும். நேரம் போகுது. நீங்கள் இதோட முடிச்சு விடுங்க. சரிதானே? ஓகே, முடிகிற கட்டம் வந்துட்டு தானே. நாங்கள் அவசரப்பட்டால் கேக் வந்து பிழைச்சி கொண்டு வந்துருப்போம். அதனால் கொஞ்சம் ஐஸ்கிரீம் கொஞ்சம் ஆனால் ஃபுல்லாக ஊற்றினா படிக்க இருக்காது. உடனேமா விட்டு இப்படி இடப்பட்டு செஞ்சால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் மேடம். சும்மா அப்படி ஊற்றுற மாதிரி ஊற்றினா அதே இப்படி தான் நான் கேட்டேன். அப்போ நாங்கள் மேலே சாக்லேட் ஊற்றி தான் கொடுக்க போகிறோம். சரி, டிசைன் போட நல்ல வடிவாக வரும்.
நாங்க கேட்க பார்க்க ஒரு மாதிரி இருக்கிறது இந்த கலர் தான் ஏனடி இது அரேண்டமா இருக்கும் அப்ப என்னன்னு சொன்னா அவ இந்த விருப்பத்தை தான் நாங்க கொடுக்கலாமா சரி ஓகே பார்த்தீங்கன்னா கேட்க பாருங்க இப்படி வந்துட்டுதா உண்மையிலே நல்ல வடிவாக தான் இருக்கேன் நான் கலரை பார்த்துட்டே இருக்கேன் நேற்றுனா கீழே தானே இந்த கலர் மதோட அதுதான் நல்லா இருக்கு உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க பாருங்க ஆனால் அந்த கலருக்கு வந்து இந்த லைட்டில் பாருங்க இதெல்லாம் நல்லா கிளியராக இருக்குது ஃபோனுக்கு கிளியர் இல்லை கிடக்கு விடாமா டிசைன் விடாமோ இனி பேர் எழுதுவோம் சரியா பேரை நீங்கள் எழுதுங்க நாங்கள் இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்வோம் வேணாம்மா ஓகே எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வெளில நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பேரும் இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்வோம்